கொண்டாடுறோம். அயோத்தியை ஆண்ட மன்னர் தான் தசரத சக்கரவர்த்தி. இந்த மன்னருக்கு கோசலை, சுமித்திரை, கைகேயி அப்படின்னு 3 மனைவிகள் இருந்தாங்க. வெற்றி கொடிகட்டி பறந்த தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல. என்ன செய்வது அப்படின்னு தெரியாம ராஜாக்கள் ஆட்சி காலத்தில் அவரவர் ராஜ்யத்திற்கு என்று ஒரு குலகுரு இருப்பாங்க. தசரத சக்கரவர்த்தியின் குலகுருவான வசிஷ்ட முனிவரிடம் போய் குழந்தை பாக்கியம் பெற என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை பெறுவாங்க. தசரத சக்கரவர்த்தி அப்போ போயிருப்பாங்க. முனிவர் சொன்ன ஆலோசனைப்படி தன்னுடைய அரண்மனையில புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்ய முடிவு செஞ்சிருப்பாங்க தசரத மன்னர். யாகம் சிறப்பாக நல்லா நடந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல யாகத்தீயிலிருந்து யக்னேஸ்வரர் தோன்றி பாயாசம் நிறைந்த ஒரு குடுவைய தசரத சக்கரவர்த்தியோட கையில கொடுப்பாரு. அந்த குடுவையில் இருக்கும் பாயாசத்தை தான் மன்னர் மனைவிகள் அருந்த வேண்டும் அப்படின்னு கட்டளை இட்டிருப்பாரு. அந்த மனைவிகளும் இந்த பாயாசத்தை அருந்திட்டாங்க. அதற்கு பிறகுதான் பங்குனி மாதம் நவமி திதியில கோசலை ராமபிரானை பெற்றெடுத்தாங்க. கைகேயிக்கு பரதனும், சுமித்திரைக்கு லக்ஷ்மணனும், சத்ருக்கனும் மகளாக பிறந்திருப்பாங்க. வாழ்க்கையில தனக்கு எத்தனை இன்னல்கள், கஷ்டங்கள் வந்த போதிலும் நேர்மை தவறாம நடந்து கொண்டவர் தான் ராமபிரான். ராமரின் தேஜஸை பற்றியும் அழகை பற்றியும் சொல்ல அளவிட முடியாதது. அவ்வளவு அழகான தோற்றம் கொண்டவர் ராமபிரான். இந்த பூமியில் மனிதராக பிறப்பவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக உதாரணமாகவும், ஆட்சியை நடத்தும் ஒரு மன்னன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கும் உதாரணமாகவும் வாழ்ந்து காட்டியவர் தான் இந்த ராமபிரான். ராமர் பூமியில அவதரிச்ச நேரத்துல 5 கிரகங்கள் உச்சத்தில் இருந்ததால ராமரின் ஜாதகத்தை எழுதி நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சு பூஜை செய்துட்டு வந்தா நம் ஜாதகங்கள்ல இருக்கும் தோஷங்கள், நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் குறையும். வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமும் நமக்கு ஏற்படும். தீராத நோய்கள் எல்லாமே தீரும். ஐஸ்வர்யத்தோடு வாழலாம். சரி, ராமபிரான் எதற்காக நவமி திதியில் பிறந்தார் தெரியுமா? பொதுவாக அஷ்டமி, நவமி திதிகள் அன்றும் எந்த ஒரு நல்ல காரியத்தையுமே நாம செய்ய மாட்டோம். அந்த 2 திதியையுமே நாம ஒதுக்கி வச்சிருவோம். அப்போ இந்த நாளை வருத்தப்பட்ட அஷ்டமியும் நவமியும் ஒரு நாள் ரொம்ப வருத்தப்பட்டு மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. அப்போ நவமி திதி என்றும் அஷ்டமி திதி என்றும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முன்வர பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை 2 பேரையுமே ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. இதனால எங்களுக்கு மிகவும் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களது கஷ்டத்தை விஷ்ணு பகவானிடம் 2 திதிகளுமே முறையிட்டிருப்பாங்க. கஷ்டத்தோடு வந்த அஷ்டமி நவமிக்கும் விஷ்ணு பகவான் ஆறுதல் கூறியிருப்பாரு. உங்கள் இருவரையும் போற்றக்கூடிய நாள் வரும், அதுவரை நீங்க இருவரும் காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு கூறியிருப்பாங்க. அதன்படியே தான் அஷ்டமி திதி என்று எம்பெருமான் கிருஷ்ணர் அவதாரத்தையும், நவமி திதி என்று ராமர் அவதாரத்தையும் எடுத்தாங்க. அதன் அடிப்படையில தான் நாம எல்லோருமே கோகுலாஷ்டமியும் ராமநவமியும் அஷ்டமி திதியிலையும் நவமி திதியிலையும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம ராமநவமியோட உண்மையான வரலாறு. நான் இப்போ ஸ்ரீராமருக்கு 108 அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ண போறேன். ஓம் அயோத்திக்கு அரசே போற்றி, ஓம் அருந்தவனத்தின் அயனே போற்றி. 108 அஷ்டோத்திரம் சொல்லி நாம இப்போ ராமருக்கு பூஜையை பண்ணி வச்சு அடுத்து நாம தீபாராதனை காட்டிக்கலாம். இன்னைக்கு ராமநவமிக்கு நீர்மோறு பானகம் ரொம்ப விசேஷம். இதை வச்சு நாம எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பா நீங்க எந்த வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பா கிடைக்கும்.
குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமா அடுத்த ஸ்ரீராம நவமிக்குள்ள உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.